இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எதை குறித்து பேசுகிறார், எது இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து இன்றைக்கு பாடம் நமக்கு, அதுதான் நமக்கு பாடம். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஆவியானவர் இன்றைக்கி நம்மத்தைத்தான் நம்மளோட பற்றியிலே பேச இருக்கிறார். மத்தேயு 10:16 படிக்கலாமா? ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். கபடற்றவர்களுமாயிருங்கள். நல்ல அழகான ஒரு வசனம். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாருன்னா தன்னுடைய சீசர்கள்ட்ட சொல்றார். இன்றைக்கு சீசர்கள் யாரு? நம்ம தான் அவருடைய சீசர்கள். இது நமக்கு உள்ளது. என்ன சொல்கிறார்? ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகவே சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை படிக்கும்போது எத்தனை விலங்குகள் இருக்குதுல்ல? எத்தனை பேர் விலங்கு சொல்கிறார்? அதில் 4 சொல் டக்குன்னு வந்திருக்கணுமே. 4 என்னென்ன? ஆடு, ஓநாய், சர்ப்பம், புறா. 4 விலங்குகளை வச்சு இதை ஆண்டவர் நமக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். இந்த 4 விலங்குகள் முதல்ல சொல்கிறது எதை சொல்ல சொன்னால் ஆடு என்று சொல்கிறார். ஆடு என்ற யாரை குறிக்கிறது? நம்ம தான் ஆடு. ஏன் நம்ம ஆடு? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் வாசிச்சிங்கன்னா யார் மேய்ப்பர்னா யாருக்கு? என் மேய்ப்பர் அப்படின்னா எது சொல்லும்? யார் சொல்லுவா மேய்ப்பர்னு? ஆடு தான் சொல்லும். நாய்க்கு மேய்ப்பர்னு சொல்லுவாங்களா? ஒரு நாய், ஒரு 10 நாய் இருக்குது, நாயை மேய்க்கலாம் மேய்ப்பர்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஒரு பூனையை வச்சு, ஒரு 50 பூனையை வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் மேய்ப்பர்னு சொல்லுவாங்களா? கிடையாது. ஆட்டுக்கு தான் மேய்ப்பன். அப்போ கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறாருன்னா நான் யாரு? ஆடு. இங்கே அமர்ந்திருக்கின்ற அவ்வளவு பேரோ என்ன? அவருடைய ஆடுகள். கர்த்தரின் மேய்ப்பர், நான் அவருடைய ஆடுகள். அப்போ அந்த ஆட்டுக்கு தான் இந்த செய்தி, உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த செய்தி. அப்போ ஆடு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம், ரைட்டு. இது ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும்னு சொன்னால், ஆடுனா நமக்கு 2 ஆடு தெரியும். என்ன ஆடு இருக்குது? 2 ஆடு. வெள்ளாடு ஒன்று, செம்மறி ஆடு. இப்போ என் கேள்வி என்னென்னா, நீங்கள் செம்மறி ஆடா வெள்ளாடா? அது தெரியணும். ஐயா என்னையா ஏதோ ஒரு ஆடுயா, நீங்கள் இதெல்லாம் இது ஒரு மேட்ரா சொல்ல முடியாது. பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு. நீ செம்மறி ஆடா வெள்ளாடான்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் நீ கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறான்னு சொல்லணும். அது சொல்லாமல் நீயா போய் இஷ்டத்துக்கு போய் கர்த்தரன் மேய்ப்பரான்னு சொன்னால் எனக்கு சந்தேகமாக சொல்லக்கூடாது. அப்போ வெள்ளாட்டுக்கு செம்மறி ஆட்டுக்கு என்ன வித்தியாசம்? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். செம்மறி ஆடு அப்படின்னு சொன்னால் அது என்ன சொன்னால் முதல்ல 4 குணம் இருக்குது. என்ன குணம்? 4 குணம். 1, மேய்ப்பனை விட்டு விலகாது. ஒரு நாளிலே சொல்லுமா? செம்மறி ஆடு என்ன பண்ணுமா? மேய்ப்பனை விட்டு விலகாது. எப்போ பார்த்தாலும் மேய்ப்பன் பக்கத்தில் தான் இருக்கும். மேய்ப்பன் மேய்க்க போனான்னா, ஆட்டை அவுத்து விட்டானா, ஆடு என்ன பண்ணுது? மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தாலும் திருப்பி தலையை தூக்கி என்ன பண்ணும்? மேய்ப்பன் இருக்கானா அப்படின்னு பார்க்கும். திடீர்னு பேரை சொல்லி கூப்பிட்டா அது என்ன பண்ணுவோம்? கொடுன்னு ஓடியாந்துடும், பக்கத்தில் வந்துடும். அப்போ மேய்ப்பனை விட்டு விலகாது. எப்போ பார்த்தாலும் மேய்ப்பன் பக்கத்தில் தான் இருக்கும். ஆடு நீங்கள் செம்மறி ஆட்டு வளர்த்து பார்த்தீங்கன்னா, என்ன இப்போ டவுனில் இருக்கிறீங்க, சிட்டி சென்னையில் இருக்கிறீங்க, கிராமத்தில் ஆடு செம்மறி ஆடு வளர்த்து பார்த்தீங்கன்னா, செம்மறி ஆடு என்ன பண்ண தெரியுமா? மேய்ப்பன் நடந்து போனால் அது பின்னாடியே போகும், குடு காலுக்குள்ளேயே தான் போகும். 2வது காரியம், மேய்ப்பனின் குரலுக்கு செவி கொடுக்கும். அல்ல சொல்லுவோமா? மேய்ப்பனின் குரலுக்கு செவி கொடுக்கும். அது என்ன சொல்லுதோ, மேய்ப்பன் என்ன சொல்றாரோ அதைத்தான் அந்த ஆடு செய்யும். அதான் மேய்ப்பன் குரலுக்கு செவி கொடுக்கும். 3வது, தேவையில்லாமல் யாரையும் கடித்து காயப்படுத்தாது. செம்மறியாடு என்ன பண்ணாதான்? தேவையில்லாமல் யாரையும் கடித்து வைக்காது. அது எப்படிங்க கடித்து வைக்காது? நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால், செம்மறியாட்டு வாய்க்கில் விரலை விட்டு கையை விட்டு பாருங்கள், கடிக்காது. நீங்கள் விட்டு பார்த்துருக்கீங்களா? ஐயா, நான் பார்த்துருக்கேன். ஏன்? செம்மறியாட்டு உள்ள விரலை விட்டிங்கன்னா அதுக்கு கீழ்ப்பகுதியில் பல்லு கிடையாது. அதனால் மேலே கையை விட்டாலும் கடிக்காது. சும்மா மெயின் செய்யும்போது வலிக்காது நமக்கு. அது தேவையில்லாமல் செம்மறியாடு என்ன பண்ண? தேவையில்லாமல் மற்றவங்களை கடிக்கக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. இப்போ செம்மறியாட்டுக்கு இதெல்லாம் கேரக்டர். அப்போ செம்மறியாடு இப்படிப்பட்ட ஒரு செம்மறி மேய்ப்பன் பின்னாடியே செல்லும், மேய்ப்பனை விட்டு விலகாது. மேய்ப்பன் என்ன பண்ணுவானா? அப்படிப்பட்ட ஆட்டுக்கு தான் என்ன செய்வானா? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்.
இது எந்த ஆட்டுக்கு? செம்மறி ஆட்டு. வெள்ளாட்டுக்கு என்ன கதை அப்படின்னு சொன்னால், வெள்ளாடு எப்படிப்பட்ட ஆடுன்னு சொன்னால் அது தெரிஞ்சுக்கணும்ல. வெள்ளாடு என்பது ஏமாத்துற ஆடு. எப்படி ஏமாத்தும்? எப்படா மேய்ப்பன் அசருவான், அடுத்தவன் தோட்டத்தில் போய் மேயலாம். வெள்ளாடு என்ன பண்ணுமா, இவன் கொஞ்சம் அசந்தா போதும், அப்படி அடுத்தவன் தோட்டத்தில் போய் மேய்ஞ்சி அங்கே பச்சையாக இருக்குது, அங்கே போகிறேன், அங்கே டான்ஸ் ஆடுறாங்களாம், அங்கே போகிறேன், அங்கே நல்ல பிரியாணி போடுறாங்களாம், அங்கே போடுறேன், இதை விட அங்கே சூப்பராக அங்கே பாட்டு பாடுறாங்களாம், அங்கே போகிறேன் அப்படின்னு வெள்ளாடு என்ன பண்ணும்? ஊர் ஊராக சுற்றும். மேய்ப்பனை ஏமாற்றிக்கிட்டு சுற்றும். ஆனால் செம்மறியாடு என்ன பண்ணும்? மேய்ப்பனுக்கு அடங்கி மேய்ப்பன் அருகிலேயே இருக்கும். இன்றைக்கு மேய்ப்பன் யார்? நமக்கு ஆண்டவராக இப்போ யாரை உங்களுக்கு நமக்கு இங்கே நம்ம சபையில் மேய்ப்பனாக யாரை நியமிச்சிருக்கிற ஆண்டவர்? போதகரையும் போதகர் அம்மாவையும் மேய்ப்பராக மேய்ப்பனுக்கு அடங்கி நாம் இந்த இடத்துல இருக்கணும். இது யார் இருப்பா? செம்மறியாடு இருக்கும். யாரெல்லாம் ஊர் சுத்த போகுது, அங்கே போகுது இங்கே போகுது இங்கே போகிறதெல்லாம் என்ன ஆடு? இது வெள்ளாடு. எப்படா மேய்ப்பனை ஏமாத்தலான்னு சொல்லி அங்கே போய் சின்ன வயசில் நான்லாம் இருக்கும்போது, என்னுடைய சின்ன வயசில் இப்போ வயசு எனக்கு வந்து 70 வயசு ஆகுது. எனக்கு சின்ன வயசுன்னு சொன்னால் நான் சொல்கிறது 2nd ஸ்டாண்டர்டு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசில் பார்க்கும்போது, நாங்கள்லாம் அப்போல்லாம் சர்ச்சு வந்து இப்படி இருக்க இந்த மாதிரி இருக்க. சர்ச்சுக்கு போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் எல்லா கிறிஸ்தவர்களும் சர்ச்சுக்கு போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் பாட்டு புத்தகம் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. கையில் ஒரு மஞ்சப்பை ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க. எதுக்கு தெரியும் மஞ்சப்பை? அப்போல்லாம் சர்ச்சு முடிச்சுட்டு வந்த பிறகு எல்லா கிறிஸ்தவர்களும் போய் கறிக்கடையில் பிடிப்பாங்க. அப்போ சிக்கன் பிராய்லெலாம் கிடையாது. கறி அப்படின்னு சொன்னால் எதை எடுப்போம்? கறி கடைக்கு தான் போவோம். அங்கே போனால் ஒரு ஆடு தொங்கிக்கிட்டு இருக்கும். என்ன ஆடு? கருப்பு கலரில் வால் வச்சுருப்பான். என்ன ஆடு தொங்கும்? அது வெள்ளாடு. வெள்ளாடு தான் அங்கே தொங்கும். அப்போ ஊர் சுற்றின ஆடு, ஏமாத்தின ஆடு, அங்கே சுற்றின ஆடு, இங்கே சுற்றின ஆடு என்னென்னலாம் பண்ணிச்சோ, மேய்ப்பனுக்கு டிமிக்கி அடிச்சதோ அந்த ஆடு எங்கே தொங்குது? கொக்கியில் தொங்குது. அங்கே கொக்கியில் தொங்கும். அப்போ நமக்கு செம்மறி ஆடா வெள்ளாடாங்கிறது முதல்ல அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போ ஆகவே செம்மறி நம்ம சொல்ல முடியாது, ஐயா செம்மறி ஆடாக இருந்த வெள்ளை சொல்ல முடியாது. செம்மறி ஆட்டுக்கு என்ன ஆசீர்வாதம் எடுங்க. மற்ற 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்பொழுது சகல ஜனங்களும் நிப்பாட்டுங்க. அப்பொழுது சகல ஜனங்களும். அந்த அப்பொழுதுன்னு படிக்கும்பொழுது கொஞ்சம் நிப்பாட்டணும். ஏன் நிப்பாட்டணும்? எப்பொழுதுன்னு எப்பொழுது? ஆண்டவர் வரும் பொழுது. எத்தனை பேருக்கு ஆண்டவர் வருவார் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் வருகை இருக்குன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆம், ஆண்டவர் வரும் பொழுது. அப்பொழுது ஆண்டவர் வரும் பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். சகல ஜனங்கள்னா யாரு? ஆண்டவரை ஏத்துக்கிட்டவங்க, ஆண்டவரை ஏத்துக்காதவங்க, வெளியில போறவங்க வர்றவங்க, என்ன சத்தியத்தை சொன்னாலும் நான் சத்தியத்தை மீது நடக்க மாட்டேன்னு திரியிறவங்க, இப்படி எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். வருகையின் போது சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் யார்? மேய்ப்பன் ஆண்டவர். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர் பிரித்து. நல்ல கவனமா கேட்கணும். இப்ப என்ன நடக்குதுங்க? செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறார். செம்மறி ஆடுகள் இந்த பக்கம் வா, வெள்ளாடுகள் இந்த பக்கம் வா, பிரிச்சாச்சு. செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இப்போ வலது பக்கத்தில் செம்மறி ஆடு போயிடுச்சு, ஆண்டவருக்கு வலது பக்கத்தில் செம்மறி ஆடு போயிடுச்சு, இடது பக்கத்தில் என்ன போயிருக்குது? வெள்ளாடு போயிடுச்சு. இப்போ நம்மளாம் எங்கே நிற்கிறோம்? சத்தத்தை காணுமே. அப்போ சந்தேகமாக இருப்பீங்க போல இருக்க. நம்மளாம் செம்மறி ஆடு தானே. அப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்? அவருக்கு வலது பக்கத்தில். எத்தனை பேர் வலது பக்கத்தில் நிற்கிற கை தூக்குங்க. ஆண்டவருக்கு வலது பக்கத்தில் ஆண்டவரை விட்டு விலகாத, மேய்ப்பனை விட்டு விலகாத செம்மறி ஆடுகள் எங்கே நிற்குது? வலது பக்கத்தில் நிற்குது. இப்போ வலது பக்கத்தில் நின்ன பிறகு அந்த செம்மறி ஆடுகளுக்கு என்ன ராஜா ஆசீர்வாதம் வச்சிருக்காரு? அடுத்த வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, யார் வலது பக்கத்தில் நிற்கிறா? நம்ம சொல்லுவோமே, ஏன் செம்மறி ஆடு நம்ம நிற்கிறோம். நம்மை பார்த்து என்ன சொல்றாரு? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை. நல்ல கை தட்டலாம்ல நமக்கு. ஆமா, செம்மறியாட்டுக்கு ஆசீர்வாதம். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே.
எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பிதா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. செம்மறியாட்டுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். வெள்ளாடு என்ன கதி? அது அம்மன் விட முடியாதுல்ல. ஊர் சுற்றுற வெள்ளாடு, ஏமாத்துற வெள்ளாடு, ஆண்டவரை ஏமாத்துற வெள்ளாடு, சத்தியத்தை கேட்காத வெள்ளாடு, எல்லாம் தப்பு பண்ற வெள்ளாடு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துக்கு போவோம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, யார் நிற்கிறா இடது பக்கத்தில்? கதை கேட்ட மாதிரி இல்லையே. வெள்ளாடு நிக்குது. அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு பாரு. சபிக்கப்பட்டவர்களே. இப்ப இதை எப்படி வாசிக்கணும் தெரியுமா? சபிக்கப்பட்டவர்களே அப்படி வாசிக்க கூடாது. சபிக்கப்பட்டவர்களே. யாரை பார்த்து? வெள்ளாட்டை பார்த்து. அப்படித்தான் சொல்லியிருப்பாரு. சபிக்கப்பட்டவர்களே அப்படி சொல்லுவாரா? சபிக்கப்பட்ட கோமா சொல்லுவார். இவ்வளவு சொல்லி கேட்காத வெள்ளாடு சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியிலே போங்கள். ஒரு அலையில சொல்லுமா? நம்ம செம்மறியாடா இருக்கிறதுக்காக ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆண்டவரை விட்டு விலகாம இருக்கிற ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆக கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னா அந்த 23ஆம் சங்கீதத்தை யாரு மட்டும் வாசிக்கணும்? செம்மறியாடு மட்டும்தான் வாசிக்கணும். இனிமே 23ஆம் சங்கீதத்தை வாசிங்கன்னு சொன்னா வெள்ளாடு வாசிக்க கூடாது. வெள்ளாடு வாசிச்சா அது பொய். செம்மறியாடு மட்டும்தான் என்ன சொல்லணும்? கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்ததில். அந்த ஆசீர்வாதம் பூரா யாருக்கு? செம்மறி. ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுமா? இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். நான் கஷ்டப்படக்கூடாது, ஆண்டவர் என்னை பாதுகாக்கணும், என்னை அது நடத்தணும், நான் கடன் இல்லாமல் இருக்கணும், தொல்லை இல்லாமல் இருக்கணும், என்னை அவர் என்ன செய்யணும், என்னை எல்லா வழியிலும் அவர் உயர்வாக வச்சிருக்கணும், மேன்மையாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணுமா? செம்மறியாடாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் என்ன, நீ செம்மறியாடு இருக்கும் பொழுது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். அதான் மேய்ப்பன் செய்வார். நீ செம்மறியாடா இருக்கும்போது எனக்கு வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கு நான் செம்மறியாடா மாறினோ அன்றைக்கு நடந்தது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு முன்னே போய் கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்கினார் அப்படின்னு பார்க்கணும். ஒரு ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுவோம். நமக்கு நம்ம செம்மறியாடாக இருப்பதற்காக நமக்கு ஆண்டவர் நன்றி செலுத்துவோம் இன்னைக்கு நமக்கு. ஆமாம். இரண்டாவது காரியம், இரண்டாவது விலங்கு. வேகமாக போயிடுவோம். இரண்டாவது விலங்கு என்ன விலங்கு போட்டிருக்குது? ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ ஓநாய்னா என்ன? ஆண்டவர் எதை ஓநாய் என்று சொல்கிறார் என்று சொன்னால், ஓநாய் என்று சொன்னால் அது இந்த உலகம். ஓநாய் என்று சொன்னால் அந்த உலகத்தை பற்றி சொல்கிறார். ஓநாய் என்பது நல்ல விலங்கா? ஓநாய் வீட்டில் வச்சு வளர்ப்போமா? அழகாக நாய்க்குட்டிகள் வளர்ப்போம், பூனைக்குட்டிகள் வளர்ப்போம். யாராவது ஓநாய் வீட்டில் வச்சு வளர்ப்பாங்களா? வளர்க்க மாட்டாங்க. ஏன்னா அது துஷ்டமான மிருகம். அப்போ ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல் நான் அனுப்புகிறேன் என்று சொன்னால் அதை ஓநாய் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் சிம்பிள் ஆஃப் ஈவில் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கொடுமையான மோசமான விஷயங்களை தான் ஓநாய் என்று ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லுகிறார். இப்போ நமக்கு அந்த ஓநாய் வந்து கிறிஸ்துவின் ஆட்டு மந்தைக்கு ரொம்ப ஆபத்தானது. நமக்கு என்ன பண்ணுவோம்? அப்போஸ்தலர் 20:29 பின்பகுதியில் வாசிங்க. அப்போஸ்தலர் 20:29 பின்பகுதியை வாசிங்க. மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அவ்வளவுதான். மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் அப்படின்னு சொன்னா மோசமான குணங்கள் நிறைந்த துஷ்டமான மிருக குணங்கள் நிறைந்த ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். யோவான் 10:12 அந்த ஓநாய் என்ன பண்ணுமா? யோவான் 10:12 மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஓநாய் அவ்வளவு மோசமான குணம்.
இந்த ஓநாய் குணங்கள் என்று சொல்லியே நமக்கு பைபிளில் சில குணங்கள் போட்டிருக்கு. அந்த ஓநாய் குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் ஒரு 20 குணங்கள் இருக்கு. இந்த குணங்கள் இருக்கிறவங்களெல்லாம் ஓநாய்கள் என்று சொல்கிறோம். அப்போ இந்த 20 குணங்கள் இப்போ நம்ம வாசிப்போம். இந்த 20 குணங்களை வாசிச்சுட்டே வரும் பொழுது இதில் எத்தனை குணம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு எண்ணிக்கிட்டே வரணும். வாங்க, எண்ணிக்கிட்டே வந்து முடிஞ்ச பிறகு என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை, நான் உங்களை கேட்க மாட்டேன். ஆனால் எனக்கிட்ட இது என்ன பண்ண, இதை படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 12 குணம் இந்த குணம் என்கிட்ட இருந்துச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குணங்களை பூராத்தையும் வருஷத்துக்கு 2 குணமாக என்கிட்ட இருந்து மாற்றி 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 இன்றைக்கு ஒரு ஊழியக்காரராக முழு செம்மறியாடாக நான் ஆண்டவருக்கு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். அதுதான் எனக்கு ஆண்டவர். அது அந்த குணம் என்ன அப்படி படிப்போம். எல்லாம் ஞாபகம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் வசனம். 20 குணம் இருக்கு. ஓநாய் குணம், உலகத்துக்குள்ள உள்ள குணம். இதெல்லாம் நமக்குள்ள, சபைக்குள்ள, ஆலயத்துக்குள்ள, கிறிஸ்தவங்களுக்குள்ள இந்த குணம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நம்ம ஆடாக தான் இருக்கணும். அப்போ ஓநாயில் குணங்கள் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த ஓநாய் குணங்கள் என்று பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம் படிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இப்ப பாரு, இன்னைக்கு நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தா கடைசி காலம் அவ்வளவு கொடிய செய்திகள் இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு. பேப்பர் நியூஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி எனில் மனுஷர்கள் முதல் குணம் தற்பிரியர், செல்ஃபிஷ். அது ஒவ்வொன்றா குணத்தை படிச்சுட்டு வந்துருவோமா? செல்ஃபிஷ், தன்னை பற்றி மட்டும் கவலைப்படுறது, தான் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது, அது ஒரு குணம். இது ஒரு ஓநாய் குணம். அடுத்தது பணப்பிரியர். லவ்வர்ஸ் ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க. பண தேவை என்பது வேறு, பண ஆசை என்பது வேறு. ஒரு நல்ல சொல்லுமா, எனக்கு இன்னைக்கு பணம் வேணும், காரில் வர்றதுக்கு பணம் வேணும், பஸ்ஸில் வர்றதுக்கு பணம் வேணும், ட்ரெயினில் போகிறதுக்கு பணம் வேணும், பிள்ளைய படிக்க வைக்க பணம் வேணும், வீடு கட்ட பணம் வேணும், எல்லாம் பணம் வேணும். பணம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் பணத்தின் மத்தியில் நம்ம ஆண்டவரை தேடணும். சில பேர் பணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஆண்டவரை தேடாமல், ஆலயத்துக்கு வராமல், சர்ச்சை தேடாமல் அலையிறாங்க. பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? பண ஆசை. அவங்களுக்கு பேர் தான் பணப்பிரியர். ஆக பணப்பிரியர் என்பது என்னவா? ஒரு ஓநாய் குணம். மூன்றாவது வீம்புக்காரர். ரொம்ப வீம்பு பிடிச்சவன் சொல்லுவா, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வீம்பு பிடிச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஓநாய் குணம். அடுத்தது அகந்தை. அகந்தை என்பது என்னது? ரூடு, திமிர்னு சொல்லுவாங்கல்ல, திமிர் பிடிச்சவன் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் ஓநாய் குணம். அடுத்தது தூஷிக்கிறவர்கள். என்னன்னே தெரியாம அடுத்தவங்க தப்பா பேசுறது, இதெல்லாம் ஓநாய் குணம். அடுத்தது தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். இதை சொன்னோன்னு என்ன நினச்சிக்குவாங்க? இது சின்ன பிள்ளைகளுக்கு தான் போல நினச்சிக்குவாங்க. அப்படி இல்லை, பெரியவங்களுக்கு. பல வீடுகளில், கிறிஸ்தவ வீடுகளில் பல வீடுகளில் பார்க்குறோம், பெற்ற தாயை வயசான பிறகு போகிறப்ப மதிக்காமல், சாப்பாடு போடாமல், எட்டி உதச்சிவிட்டு தூக்கி போட்டுட்டு ஹோமில் கொண்டு சேர்த்து விட்டுட்டு அவங்க மதிக்காமல் இருக்கக்கூடிய எத்தனையோ பேரை பார்க்குறோம். அது ஒரு ஓநாய் குணம். அப்போ தாய் தகப்பன்மாரை மதிக்காதவர்கள், அவங்கெல்லாம் என்னவா? ஒரு ஓநாய் குணம். அடுத்தது நன்றி அறியாதவர்கள். இது ஒரு ஓநாய் குணம். அடுத்தது பரிசுத்தம் இல்லாதவர்கள். அது ஒரு ஓநாய் குணம். அடுத்தது சுபாவ அன்பு இல்லாதவர்கள். அது ஒரு ஓநாய் குணம். சுபாவ அன்புன்னு சில பேருக்கு பார்த்தாலே என்ன பண்ணும்? பக்கத்தில் போய் உட்கார பிடிக்கும், பேச பிடிக்கும். சில பேர் முகத்தை பார்த்தாலே ஐயோ அப்பா அப்படின்னு தோணும். அப்போ நம்ம முகத்தை பார்த்தாலே, நம்ம கேரக்டர் பார்த்தாலே, நம்முடைய பேச்சை பார்த்தாலே அன்பு, இயேசுவின் அன்பு வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது சுபாவ அன்பு உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு பேர். நம்ம சுபாவ அன்பே இல்லாமல் இருந்தால் அதுதான் ஒரு ஓநாய் குணம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது இணங்காதவர்கள், ஒத்து போகாத ஆளு. அடுத்தது அவதூறு செய்கிறவர்கள். அது அடுத்தது இச்சையடக்கம் இல்லாதவர்கள். இச்சையடக்கம் சொன்னால் எல்லாத்துலேயும் எதெல்லாம் ரொம்ப ஆசையோ, இன்றைக்கி உலகம் பூரா போய் பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும், எங்கே உட்காந்தாலும் இன்றைக்கி எதில் தீவிரமாக இருக்குது? மொபைலில் பார்த்தீங்கன்னா கையை வச்சு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு காட்சியை உலகம் பூரா பார்க்கலாம் இன்றைக்கி. அதில் கவனமாக இருந்து எத்தனையோ கோட்டை விடுகிற மக்கள் இருக்கிறாங்க. ஆக இச்சையடக்கம் இல்லாதவர்கள். அடுத்தது கொடுமை உள்ளவர்கள். பேப்பரை திறந்தா இன்னைக்கு ஒரே அவன் இவனை வெட்டினா, இவன் அதை தூக்குனா, அவன் அங்கே கொண்டா, இங்கே கொண்டா. கொடுமை உள்ளவர்கள்.
நல்லோரை பகைக்கிறவர்கள் நல்லோரை பகைக்கிறவர்கள் துரோகிகள் சொன்னாலே பைபிளில் யாருக்கு நாம் ஞாபகத்துக்கு வரும்? ஆண்டவர் இயேசு காட்டி கொடுத்தானே யாரு? கூடவே இருந்துட்டு கடைசி வரைக்கும் ஆண்டவர் சத்தியத்தெல்லாம் கேட்டுட்டு, ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் என்ன நடந்துச்சு? ஆண்டவரை காட்டி கொடுத்தா துரோகி. அது ஒரு ஓனாய் குணம். அடுத்தது துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்பு உள்ளவர்கள். அடுத்தது தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய் இருப்பவர்கள், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிற. இதெல்லாம் ஓனாய் குணம். 20 குணம். இதில் 12 குணம் எனக்கு இருந்துச்சு. நான் ஓப்பனாக சொல்கிறேன். 40 வயசு வரைக்கும், 40 வயசுக்கு பார்த்து நான் ஆண்டவருக்குள்ள வந்தேன். 40 வயசு வரைக்கும் இதில் பல குணங்கள் எனக்குள்ள ஓனாய் குணங்கள் இருந்தது. என்றைக்கு ஆண்டவரை ஏற்று முழுமையாக நான் மாறணும், அன்றைக்கு ஒரே நாள் அவளை கொடுத்து எடுக்க முடியுமா? அது முடியும். சில பேருக்கு முடியாதவங்க என்ன பண்ணுங்க, வருஷத்துக்கு வருஷம் 2 குணம் எடுத்தாலே 10 வருஷத்தில் முழு செம்மறியாடாக மாறிடலாம். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்போ ஓனாய் குணங்கள் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரணம். ஆக நமக்கு இந்த ஓனாய் இப்போ இந்த குணங்களை பற்றி அடுத்த வார்த்தை அதான் முக்கியம். இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களோடு நீ பழகு அப்படின்னு போட்டிருக்கா. என்ன போட்டிருக்கு? இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? அதனால தான் என்ன, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். இந்த உலகத்துக்குள்ள தான் நம்ம போய் வாழணும். இப்படி குணமுள்ள மக்கள் மத்தியில் நம்ம வாழணும். அங்கே தான் வீடு எடுக்கணும், வாடகை இருக்கணும், வேலை பார்க்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் அந்த குணங்கள் உள்ள மக்கள் மத்தியிலே நீ உன்னை காத்து கொண்டு நீ ஓனாயா மாறிடாம நீ எப்படி இருக்கணுமா? செம்மறியாடாக இரு. இன்னைக்கு அநேகர் பல இடங்களில் பார்க்குற கிறிஸ்தவர்களை பார்க்குறோம், ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு எத்தனையோ ஓனாய் உள்ள வருது. ஓனாய் என்ன பண்ணுதா? அன்னைக்கு ஆட்டுத்தோலை போத்து ஆடு மாதிரி வருது. ஆனால் குணம் என்ன குணமாக இருக்குது? ஓனாய் குணமாக இருக்கு. ஆக நமக்கு இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆடுகள் நாம் அவருடைய செம்மறி ஆடுகளாக நாம் இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்னவா? அளவில்லாத ஆசீர்வாதம். 23ஆம் சங்கீதம் ஆசீர்வாதம் பூரா யாருக்குன்னு சொன்னால், மேய்ப்பனை விட்டு விலகாத செம்மறி ஆடுகளுக்கும் மேய்ப்பனின் குரலை கெடுக்கிற செம்மறி ஆடுகளுக்கும் 23ஆம் சங்கீதம் வருஷம் ஆசீர்வாதம் அவ்வளோ பேருக்கும். ஆசீர்வாதம் எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆடுகளாக மாறிப்போனாலே, மேய்ப்பனுக்கு கீழே அடங்கி இருந்தாலே அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளும். இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து நீங்கள் பண்ணுற அவ்வளவு ஜபத்துக்கும் ஆண்டவர் உங்களுக்கு விடை கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னா எப்படி கொடுக்குறார்? இந்த மேய்ப்பர்களுக்கு அடங்கி நீங்கள் இருந்து அந்த சொற்பொழி கேட்டு இந்த இடத்துல இருப்பதினாலே உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. நல்ல சத்தமாக சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு இந்த ஆலயத்திலேருந்து அவ்வளோ நன்மைகளை நான் பெற்றுக்கிறேன்னு சொல்ல முடியும்? இந்த ஆலயத்துக்கு வந்து அவ்வளவு சாட்சிகளை நான் பெற்றுக்கிறேன், எத்தனை நன்மையை சொல்ல முடியும்? அது நமக்கு இருக்கும். இது பூரா இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம அடங்கியிருந்து மேய்ப்பனுக்கு கீழே அடங்கியிருந்து செம்மறியாடுகளாக இருக்கும் பொழுது நம்ம கிடைத்த ஆசீர்வாதங்கள் அப்படின்னு பார்க்கணும். ஆனால் பல இடங்கள் என்னென்னா, இதெல்லாம் கேட்டோன்னு மனசுக்குள்ளே அப்படியே உள்ள பொங்கும், ஒரு வைராக்கியம் வரும். என்ன வைராக்கியம் வரும் தெரியுமா? இனிமேல் நம்ம செம்மறியாடாக தான் மாறணும் அப்படின்னு ரொம்ப பேருக்கு ஒரு வைராக்கியம் வரும். ஆனால் நான் அந்த கிறிஸ்தவங்க வைராக்கியத்தை பற்றி நான் ரொம்ப நம்புறது கிடையாது. ஒரு கதை இருக்குது அதுக்கு. என்ன கதைன்னா, ஒருத்தர் நல்லா என்ன பண்ணுவான்னா, ஊர் உலகத்தை சுற்றி ஓனாய குணங்களை கற்றுக்கிட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் அடிக்கிற ஒருத்தர் இருந்தானா. அவன் என்ன பண்ணான்னா, ராத்திரி நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனான்னா ஒய்ஃப் என்ன பண்ணு தெரியுமா? போட்டு அடின்னு அடித்து படுக்க போடும். இப்படி ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கா, அது ரொம்ப ஓவராக சாப்பிட்டு வந்துட்டான்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா போட்டு அடின்னு அடித்து படுக்க போட்டுருச்சு. இவன் நடுராத்தில் எந்திரிச்சு பார்த்தா என்ன நடந்துச்சு? இந்த தலைமுடியெல்லாம் விளக்கமாராக இருக்குது அந்த தலைமுடியில். அந்த அம்மா நல்லா வெளுத்துருச்சு போல இருக்குது. உடனே இவன் எந்திரிச்சு என்ன பண்ணா, இந்த அடிக்கெல்லாம் காரணம், இந்த கேவலத்துக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த குடி தானே, இனிமே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு வைராக்கியம் ஒன்று படுத்தானான். எடுத்து நேராக வீட்டுக்கு பின்னாடி போனான். அந்த வேகத்தில் வீட்டில் பின்னாடி போனால் அவன் குடிச்சு போட்டுட்டு எம்டி பாட்டில்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்துருக்கான். ஒரு பாட்டில் எடுத்தான், எம்டி பாட்டில் எடுத்து என்ன பண்ணான் தெரியுமா? என் பொண்டாட்டி இந்த அளவுக்கு என்ன கேவலமாக அடித்ததுக்கு யார் காரணம்? நீ தானே. இனிமேல் இந்த பக்கம் வர விட்டானா செவுத்தில் ஒரு அடி பட்டார் தெரிச்சு ஓடிச்சு. எடுத்தான், என் பிள்ளைக்கு ஃபீஸுக்கு வச்சு இந்த காசை எடுத்து குடிச்சு விட்டு என் பிள்ளை ஸ்கூலில் வெளியே நிப்பாட்டி வச்சதுமே அது காரணம் நீ தானே.
இனிமேல் இங்கே வராத. அடுத்த அடி அடித்தானா, அடுத்து எடுத்தான். அன்றைக்கி ஒரு நாள் பஸ்ஸில் வரும்போது தேவையில்லாமல் தண்ணியை போட்டு வந்து என்னை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சாங்களே, அது நீ தானே காரணம், இனிமேல் வராத அடித்தானா. இப்படியா சொல்லி சொல்லி அடித்ததப்போ இனிமேல் வாழ்நாளாவே இனிமேல் தண்ணியே குடிக்கவே மாட்டாங்கிற அளவு வைராக்கியமாக அடிச்சுக்கிட்டு இருந்தான். கடைசி பாட்டில் எடுத்தால் அது வெயிட்டாக இருக்குது. எப்படியோ தப்பு தவறி ஒரு பாட்டில் சீல் குடைக்காமல் உள்ளே கிடந்துருக்குது. எடுத்தா கை போக மாட்டேங்குது. வைராக்கியம் போச்சு. இன்றைக்கி நமக்கும் அப்படி தான். ஆலயத்துக்கு சத்தியம் சொல்கிறப்ப, வார்த்தை சொல்கிறப்ப எல்லாம் அப்படியே ஆவியில் நிறைஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம வெளியில் போன பிறகு என்ன பண்ணிடுறோம், மாறி போயிடுறோம். உண்மையா இல்லையா? அப்போ வைராக்கியம் அந்த மாதிரி வைராக்கியமாக இருக்கக்கூடாது நமக்கு. ஆக அன்பானவர்கள், நமக்கு இன்றைக்கி தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவா நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி ஓநாய்களை போல கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள போதகங்கள், கள்ள செய்திகள் நிறைய உலாவிக்கிட்டு இருக்குது. நம்ம அதை கண்டு எங்கே சத்தியம் சொல்லப்படுது, எங்கே சரியான சத்தியம் சொல்லப்படுது என்பதை இந்த ஆடுகள் கரெக்டாக உணர்ந்து ஓநாய்கிட்ட போய் ஏமாந்து அங்கே போயிடக்கூடாது. மத்தேயு 7:15 பாருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஒரு அலையில சொல்லுமா? ஆக கள்ள தீர்க்கதரிசிக்கு கவனமா இருக்கணும். ஓநாய்கள்ட்ட நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. ஆக 2 விலங்குகள் முடிச்சிருக்கோம். 3வது வேமா போவோம். 3வது பாருங்க. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணணுமா? சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். சர்ப்பம்னா என்னது? பாம்பு. அப்போ ஆண்டவர், இது யார் சொல்றதுன்னா ஆண்டவர் சொல்றார் நமக்கு. சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். இப்போ சர்ப்பம்னா பாம்புன்னு சொல்லிட்டீங்க. என்ன பாம்பு? நமக்கு ஏகப்பட்ட பாம்பு தெரியும். நல்ல பாம்பு இருக்குது, தண்ணி பாம்பு இருக்குது, சார பாம்பு இருக்குது, கட்டுவிரியன் இருக்குது, மலைப்பாம்பு இருக்குது, எத்தனை பாம்பு இருக்குது. இப்போ எந்த பாம்பு ஆண்டவர் சொல்கிறார்? அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து சர்ப்பம் சொன்னோம்னா எந்த பாம்புன்னு சொன்னால் நமக்கு ஐயா பாம்பு நிப்பாட்டுங்க, அதுக்கு பிறகு இஷ்டத்துக்கு சொல்லாதீங்க அப்படி சொல்ல முடியாது. ஆண்டவர் இந்த இடத்துல எந்த பாம்பை குறிப்பிட்டு சொல்கிறார், எந்த சர்ப்பத்தை சொல்கிறார் என்று சொன்னால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனம் பாருங்க. என்ன போட்டிருக்கு? பாம்பு எப்படிப்பட்ட பாம்பா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. இதுக்கு அடையாளமா ஒரு பாம்பு இருக்கு. அது எங்கன்னு சொன்னா ஆண்டவர் வசித்த அந்த பாலஸ்தீனா தேசத்தில் பாலைவனத்தில் ஒரு வகை விரியன் பாம்பு இருக்குது. அந்த விரியன் பாம்பு என்ன தெரியுமா செய்யும்? பாலைவனத்தில் மண்ணுக்குள்ளே படுத்துக்கிட்டு தன்னுடைய முழு உடம்பையும் புதைச்சிக்கிட்டு வாலை மட்டும் மேலே வச்சுருக்கும். அந்த வால் தான் அதுக்கு ரேடார் மாதிரி. வெளியில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறது எல்லாத்தையும் இந்த வால் மூலமாக தான் மூளைக்கு போகும். இது மேலே படுத்துக்கிட்டு என்ன பண்ணு சொன்னால் சாப்பிடும் இறையை தேடி காத்துக்கிட்டு கிடக்கும். அப்போ அங்கே தூரத்தில் ஒரு விலங்கு வந்துச்சு சொன்னால் உடனே தவ்விக்கிட்டு ஓடி போய் டபக்குன்னு கடிக்காது. என்ன செய்யணும்னு சொன்னால் முதல்ல அந்த விலங்கு எவ்வளவு தூரத்தில் வருகிறது, முதல் வினா. 2வது அந்த விலங்கு எவ்வளோ பெருசு, சிறுசா பெருசா, அடுத்த வினா. 3வது அங்கேருந்து வந்து சேர எவ்வளவு நேரம் ஆகும், அடுத்த வினா. தலையை தூக்கலாமா வேணாமா, அடுத்த வினா. பக்கத்தில் வந்து ஒரே கொத்தலாமா, அடுத்த வினா. அப்படி கொத்தும்போது விஷம் பூரா காலி ஆயிடுச்சுன்னா அது நம்மளை அடிச்சதுன்னா ஓடுறதுக்கு இடம் இருக்குதா, அடுத்த வினா. இப்படி என்ன செய்யுமா அந்த பாம்பு? ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமா? வினாக்களை கேட்டுக்கொண்டே இருந்து அது வெற்றி அடைந்து தன்னை பாதுகாத்து கொள்ளும். அல்ல சொல்லுமா? எத்தனை பேருக்கு விளங்குச்சு இது? இந்த உலகத்துக்குள்ளே நம்ம போகிறோம், ஓநாய்களுக்கு மத்தியில் நம்ம இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கணுமா? சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். யாரு கூப்பிட்டாலும் ஓடிடக்கூடாது. அது சரியாக இருக்குது, இது சரியாக இருக்குது, இந்த சத்தியம் நல்லா இருக்குது, அது சத்தியம் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, அதெல்லாம் ஓடிடக்கூடாது. எல்லாவற்றையும் என்ன செஞ்சணுமா? உலகத்தில் வாழ்க்கையில் கேள்வி கேட்டு சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள் என்று நமக்கு ஆண்டவருக்கு ஆக நமக்கு பார்க்குறோம் பாருங்க.
என்ன சொல்லுது பாருங்க, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறப்ப உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் எப்படி இருக்கணுமா, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். இதெல்லாம் முடித்த பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, 4வது என்ன சொல்கிறார், புறாவை என்ன சொல்கிறது, என்ன அடுத்தது, புறாவை போல கபடற்றவர்களாய் இருங்கள். இதுதான் முக்கியம். எல்லாம் நமக்கு ஆண்டவர் சொல்கின்ற காரியம், புறாவை போல கபடற்றவர்களாய் நீங்கள் இருங்கள். கபடற்றதுனா என்ன? புறா, இத்தனை பறவைகள் இருக்க, ஆண்டவர் ஏன் புறாவை சொல்கிறார்? கழுகு பெருசாக இருக்கும், காக்கா பெருசாக எனக்கு பெருசாக புறா இருக்குது. ஆனால் ஆண்டவர் எதை சொல்கிறாரு? புறாவை சொல்லுகிறார். நான் கர்த்தருடைய வார்த்தையை தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால வந்து இங்கே கவனமாக கவனிக்கணும். புறாவை போல கபடற்றவர்களாக இருங்க. புறா என்று சொன்னால் இன்னசென்ஸ். புறா என்று கபடு இல்லாத பறவைக்கு தான் இன்னசென்ஸ் புறா. அப்போ புறா என்று சொன்னாலே நமக்கு என்ன சொல்ல, அது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை செய்வான். அப்போ கர்த்தருக்கு பிரியமானது புறா என்று சொன்னால், புறா என்றாலே சமாதானத்துக்கு. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், என் பிரியமே நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள் அப்படின்னு வாசிப்போம். அப்போ நோவா கூட ஆரம்பத்தில் அந்த அதிலேருந்து ஒரு பறவையை பறக்க விட்டார். என்ன பறவை போயிட்டு வந்துச்சு? புறா தான் போணுச்சு. புறா தான் அந்த ஒளிவேலை தூக்கிட்டு வந்திருக்கும். அப்போ அந்த புறாவை போல நாம் கபடற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கேயாவது வீட்டில் விசேஷம் இருந்துச்சு சொன்னால், நல்லா ஒரு நல்ல சிக்கன் பிரியாணி போட்டு சாப்பிட்டு மிச்சத்தை கூட வெளியே கொட்டியிருப்போம். வெளியே கொட்டினோன்னா ஒரு காக்கா வந்து என்ன பண்ணும், மிச்சத்தை எடுக்க வரும். நல்ல ஒரு இதை எடுத்துன்னு வச்சுங்க, ஒரு நல்ல ஒரு எலும்பு துண்டு எடுத்துன்னு சொன்னால், மற்ற காக்காவையும் கூப்பிடு, கா 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 கான்னு கூப்பிடும். எல்லா காக்காயும் வரும். ஆனால் இது என்ன பண்ணு தெரியுமா, தாங்கிட்டு இருக்கிற எலும்பு துண்டு அது பிடிங்கிரும் சொல்லிக்கிட்டு பயந்துக்கிட்டு இது ஓடி போயிடும். ஆனால் புறா என்ன பண்ண செய்யும் தெரியுமா, ஒரு புறாவை கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் இறைய போடுங்க, ஒரு புறா சாப்பிடும், கொத்தி கொத்தி சாப்பிடும். இன்னொரு புறா வந்தால் இடித்து தள்ளாது, அதையும் சாப்பிட அனுமதிக்கும். அடுத்த புறா வந்தால் அதையும் அனுமதிக்கும், அடுத்த புறா வந்தால் அதையும் அனுமதிக்கும். இப்படி எந்த புறா என்பது கள்ளங்கபடு இல்லாமல் ஒரு ஃபெல்லோஷிப்பாக நம்ம அனைவருமா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பறவை. ஆகவே அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், புறாவை போல கபடற்றவர்களாக நீங்கள் இருங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்கள், இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த வசனத்தில் மொத்தம் எத்தனை விலங்குகள், அது மட்டும் கேட்டு போயிடுறேன். எத்தனை விலங்குகள் மொத்தம்? 4. என்னென்ன? ஆடு, ஓநாய், சர்ப்பம், புறா. ஆக ஆண்டவர் நம்மகிட்ட திரும்புகிறார். நம்ம என்ன விரும்புகிறார் என்றால், அவர் மேய்ப்பனின் குரலை கேட்கின்ற, மேய்ப்பனை விட்டு விலகாத செம்மறியாடுகளாக இருக்க நம்ம அழைக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆசீர்வாதம் முழுக்க உங்களுக்கான ஆசீர்வாதம் கர்த்தர் நீ கொடுக்குறார். ஏசாயா 58:11, நீங்கள் நம்ம செம்மறியாடாக இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஒரு நல்ல சத்தம் ஒரு அலையில சொல்லுமா? இந்த ஆசீர்வாதம் செம்மறியாடுகளுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த செம்மறியாடுகளுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் தெரிந்துக்க வேண்டியது, கர்த்தர் நம்மை அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார், நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். ஆகவே நாம் அனைவருமே ஆண்டவருடைய அந்த செம்மறியாடாக இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள நமக்கு ஆண்டவர். ஆகவே அப்படி அந்த பட்சத்தில், அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஜெபிக்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் கேட்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு பாடலை பாடி முடிக்கலாம். நம்ம எல்லா விண்ணப்பத்தையும் கேட்க வேண்டும் என்றால் நம்ம எப்படியாக இருக்கணுமா? செம்மறியாடுகளாக இருக்க வேண்டும். எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு கேட்கணும்னு சொன்னால், ஒரு விண்ணப்பத்தை, ஒரு ஜெபத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னால், செம்மறியாடு இருக்கும்போது எல்லா ஜெபங்களும் ஏறெடுக்கப்படும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
செய்பவரே ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. ஆடுகளாக இருக்கும் பொழுது ஆடவர் இந்த அற்புதங்களை எல்லாம் செய்கின்றார். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. சேர்ந்து பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. கண்களை மூடி இந்த இடத்து ஜெபம் செய்யலாம். நம்பி ஆண்டவரே சுவாமி, ஹல்லேலூயா. ஆண்டவரே சுவாமி, இந்த கேட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவர் மூலமாக நீங்கள் கொடுத்த இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ இந்த கேட்ட அந்த சத்தியத்தின் பிரகாரம் சுவாமி, நாங்கள் நீ விரும்புகின்ற உண்மை விட்டு விலகாத உண்மை குரலுக்கு செவி கொடுக்கின்ற செம்மறியாடுகளாக இருக்கிற சித்தமாக இருக்கிறோம் அப்பா. அப்படி சித்தமாய் இருந்த செம்மறியாடுகளாக இருக்கும் பொழுது உலகம் உண்டானது முதல் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்று அழைக்கும்படியாக நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இருக்க சித்தமாக இருக்கிறோம் சுவாமி. அது மட்டும் இல்லை, உலகம் உண்டான உங்களுக்காக வைத்துக்கொள்ள ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபடியாக சுவாமி, அந்த ஆசீர்வாதங்களை